ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 43வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். 42வது பாடல்ல பனிமொழி வேத பரிபுரையேன்னு சொல்லி முடிச்சார். பார்த்தோம் நாம அம்பாளை பத்தி எப்படியெல்லாம் வர்ணனை பண்ணி இறைவனை எப்படி அவள் இது பண்றா அப்படிங்கிறத பாடி முடிச்சார். இதுல இந்த பாடல்ல என்ன சொல்றார் அப்படிங்கிறத அனுபவிக்கலாம். அதுல இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்ல அரவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே, வேதங்களையே சிலம்பாக அணிந்தவள் அப்படின்னு சொல்லி முடிச்ச. இந்த இதுல அதை என்ன சொல்றார், மேலும் இந்த சிலம்புகள் பத்தி எப்படி சொல்றாருன்னு நம்ம அனுபவிக்கலாம். பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனிகள் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனிகள் தீமை நெஞ்சில் புறவஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. அப்படின்னா சிவபெருமானோட திருமேனியில செம்பாதி இடம் கொண்ட தையல் நாயகியாக இறைவர் பாகத்தில் இருப்பவளாக அம்பாளை இந்த பாடலில் அபிராமி பட்டர் எப்படி சொல்கிறார்னு அனுபவிக்கலாம். சிவபெருமானுடைய மனத்தை மயக்கக்கூடிய பேரழகு படைத்தவள் அம்பாள். இவளோட அங்கங்கள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றது அதை பற்றியெல்லாம் சொன்னவர் அம்பாளுடைய திருவடியில எது அதற்கிடந்து திருவடியில் கிடக்கின்ற வேத சிலம்பு பரிபுரைன்னு சொல்லி முடிச்சார். பரிபுரம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்னதுன்னு பார்த்தோம். பரிபுரம் அப்படின்னா வேதங்கள் இது பண்ணக்கூடிய சிலம்பு, பனி குளிர்ச்சி, பரிபுரம் சிலம்பு, பரிபுரை சிலம்பை அணிந்தவள் அம்பாள். இந்த சிலம்பை அணிந்தவளாக பரிபுர சீரடி கொண்டவளாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த சிலம்பு என்ன செய்யறது அப்படின்னு அதோட பாதம் பரிபுர சீரடின்னு சொல்ற. வேதத்தை சிலம்பாக அணிந்திருக்கின்றாள்னு சொன்னவர் இந்த முன் பாட்டுல அந்த சிலம்பை அணிந்த பாதத்தை அதை தொட்டுக்கொண்டு அம்பாளுடைய திருக்கரங்கள் சிந்தூர மேனி அதையெல்லாம் அப்படியே நினைச்சு பார்க்கிறார். அதை நினைச்சு தியானம் பண்ணி அப்படியே என்ன அழகா ஒரு தன்னுடைய பாடல்ல அதை கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாடல்ல அம்பாளோட திருவடி சீரடி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிறிய திருவடிகள், அம்பாளுடைய திருவடி சிறியதாக இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது? எப்பொழுதுமே ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நுட்பமாக இருப்பதாக எல்லாரும் சொல்வார். அப்ப சிலம்பு அணிந்த திருவடி, அதை நினைத்து பார்க்கிறார் அபிராமி பட்டர் அப்படியே மனசுக்குள்ள. அப்போ அடியவர்களுக்கெல்லாம் அருள் செய்வதற்காக தன்னுடைய சிறிய அடியை என்ன பண்றாளாம் சொல்றார் இல்லையா, என்னுடைய சென்னியின் மேல் வைத்து ஆட்கொண்டாய்னு சொல்ற மாதிரி அந்த தன்னுடைய சின்ன அடியை மெத்தன வைத்து அம்பாள் என்ன பண்றாளாம் ஆட்கொள்றாள். அவள் எப்படி எழுந்தருள்கிறாள், அவள் நடக்கும் நடை அதை சொல்லாது. மென்மையாக நடக்கும் இயல்பினர்களாக இருக்கக்கூடியவளனால அவளுடைய அடியின் ஒலி நம்ம சொல்லுவா. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலள் அப்படின்னு கம்பராமாயணத்துல சீதையோட திருவடியை பத்தி வர்ணிக்கும் போது சொல்லுவார் கம்பர். கம்பநாட்டம் அதை அழகா சொல்லியிருப்பார். அதாவது தன்னுடைய அடி எடுத்து நடந்து வரும்போது அந்த சப்தத்தை எழுப்பாது. அப்ப அன்னை வருகின்றாள் அப்படின்னா அவள் அதிர நடக்க மாட்டா. பெண்கள் நடை அப்படியே மென்மையாக அன்னம் போல மென்மையாக அம்ச நடை அம்பாளோடது மெதுவாக அடியெடுத்து நடக்கக்கூடியவள்.
அதனால அவளோட வருகை எப்படி தெரியும் அப்படின்னு அதை என்ன சொல்றாருன்னா, அவள் திருவடியில் உள்ள சிலம்புகள் அதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அவள் வருகிறாள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு அந்த சிலம்புகள் பயன்படுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்போதும் சொல்லுவா, யானை பின்னால வரும், மணி ஓசை முன்னால வரும், யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு எல்லாரும் ஒரு பழமொழியே சொல்லுவா. அத மாதிரி அம்பாள் மெதுவா நடந்து வருவதை அவள் எப்படி சொல்லுமா, அவளுடைய திருவடியில போட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த சிலம்பு நமக்கு அது ஒலிக்குமா, அதை எடுத்து காட்டுகின்றதாம். வேதம் என்ன செய்யறது, தன்னுடைய மந்திரங்கள்னால அம்பாளுடைய தத்துவங்களை எல்லாம் எப்படி எடுத்து சொல்வது அப்படின்னு அது மூலமாக சொல்வதாக அந்த சிலம்பு அம்பாளோட வருகையை சொல்கின்றதாம். வேதத்தை தான் சிலம்பா அணிஞ்சிட்டு இருக்காரு, அப்ப வேதமும் சிலம்பும் ஒன்றுதானே அப்படின்னு சொல்றார். இவர் அழகா கொண்டு வர்றதான் பரிபுர சீரடி அப்படின்னு சொல்ற. அம்பாள் தன்னுடைய சின்ன அடி அப்படியே மெதுவா எடுத்து அந்த சிலம்பு ஒலிக்க அப்படியே வராளாம். என்ன செய்ய போறா, அருள் செய்ய போறா. அம்பாள் இது எப்பேற்பட்ட பாக்கியமா இருக்கணும். அம்பாள் மெதுவாக நடந்து அவள் தன்னை ஆட்கொள்ள போகிறாள்னா அந்த பெருமாட்டி அது எப்பேற்பட்டவள். அடுத்தது அவளுடைய கரங்கள் என்ன பண்றா, முதல்ல பக்கத்துல நிக்கிறா அம்பாள். அப்போ நம்மளுக்கு அருள் தரணும், நம்மள மெதுவா இது பண்ண போற ஆட்கொள்றதுக்கு. தன்னுடைய கைகள், அந்த கைகளை அபிராமி பட்டர் பாக்குறார். அப்போ என்ன இருக்கு அந்த கைகள்ல, அவருக்கு தோன்றது அந்த கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறார். அதத்தான் அழகா சொல்லியிருக்கா, பாசம் அங்குசம் பஞ்சபாணி இன்சல் அப்படின்னு சொல்றார். பாச கயிறு, அங்குசம் அப்படிங்கறதெல்லாம். அப்ப அம்பாள் தன்னுடைய ஒரு கரத்துல பாசம் வச்சுட்டு இருக்கா, மற்றொரு கரத்துல அங்குசம், இன்னும் ஒரு கையில 5 மலர்கள். அம்பாளுடைய அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வாங்கோ. அம்பாள் அப்படியே அவளுடைய அழகு இதுல அப்படி சொல்றாரு. அவளுடைய அம்பாளை அருண நிறத்துல இருக்கா, அவளுடைய கையில இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா, அவளுடைய பாத அழகு அப்படி சொன்னார். வேதத்தை சிலம்பாக அணிந்து கொண்டு அப்படியே அருள் செய்வதற்காக வருகின்றாள். அவளுடைய கைகளை பார்க்கின்றார். கைகளை பார்க்கும்போது ஒரு கையில பாசம், இன்னொரு கையில அங்குசம், இன்னொரு கையில 5 மலர்கள், அந்த கணைகளை பானங்கள் வைத்து கொண்டிருக்கின்றாள். அப்புறம் பாசத்தை தன் கையில் கொண்டு இருக்கின்றவள் பாசத்தை கட்டும் இயல்பு உடையவள் இல்லையா. பாச கயிறு வச்சுட்டு இருக்கானா, பாசத்தை கட்டுவதற்காகத்தான் அதை வச்சுட்டு இருக்கா. அப்ப பாசமும் அங்குசம், அகங்காரம் அப்படிங்கிற யானை, அது மதம் கொண்ட யானை, இதெல்லாம் வந்துடுத்துன்னா நம்மளுக்கு அந்த அந்த யானையை அடக்கிறதுக்காண்டி கையில வைத்து கொண்டிருக்கின்ற ஆயுதங்களாம். அம்பாள் பாசம் அங்குசம் சொல்லுவா. யானை பாகன் கையில அங்குசத்தை வச்சுன்னு ஒரு இது பண்ணுவா. அது யானையை இது பண்ணினா அதுக்கு என்ன இதுண்டாலும் அடங்கி நடக்கும். அதே மாதிரி தான் பாசத்தை கட்டும் இயல்பு உடையவள். அங்குசம் அகங்காரம் என்னும் யானையை அடக்க கையில் ஏந்தி இருக்கக்கூடிய ஆயுதங்களாக பார்க்கப்படுகின்றது. மனிதன் எப்படி நம்மளுக்கெல்லாம் ஆணவம், கொஞ்சம் ஏதாவது ஒன்று செஞ்சா போற நம்மளுக்கு ஒரு ஆணவம் தலை தூக்கிடும். அப்ப நான் மமகாரம், அகங்காரம், மமகாரம், இதெல்லாம் நான் நான் என்னது அப்படின்னு அப்படியே நான் செஞ்சேன், இதை நான் செஞ்சேன், இது என்னுடையது அப்படின்னு சொல்ற அந்த அகங்காரத்தினால பல செயல்களை செய்து நான் தான் நான் தான் நான் தான் அப்ப இன்னும் அடுத்த பிறவிக்கு அது வழி வகுக்கிறது. அந்த அகங்காரம் மமகாரம் எல்லாமே நம்மள அடுத்த பிறவிக்கு அந்த இது வளர வளர அதனால உள்ளதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த பிறவி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ எல்லாவற்றுக்கும் மூலம் அது என்னது, மலம், அதுதான் ஆணவம். இந்த ஆணவத்தை எப்பொழுதுமே எல்லாரும் பார்த்தீங்கன்னா யானைக்கு தான் சமாம சொல்லுவாங்க. ஏன்னா மதம் கொண்ட யானை மாதிரி அந்த ஆணவம் இருக்கின்றது. அப்ப அகங்காரம் என்னும் மத யானையை அடக்குவதற்கு நமக்கு முடியுமா? நம்ம கிட்டக்கத்தான் இருக்கு, ஆனால் அது நம்மள ஆட்டி வைக்கிறது. இத சிவபுராணத்துல சொன்ன மாதிரி தான். அப்ப அந்த மத யானையை அடக்குவதற்கு நம்மளால முடிய மாட்டேங்கிறது. அப்ப அம்பாளுடைய திருவருள், அந்த திருவருள் அவள்கிட்ட போய் சரண் புகுந்துட்டா அவள் இதை எல்லாம் அடக்கிடுவா. இந்த காரியத்தை அவளால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப மத யானையை அடக்குவதற்குரிய கயிறு, அந்த கயிற்றையும் அங்குசத்தையும் அம்பாள் தன்னுடைய கையில் வைத்திருக்கின்றாள். இது எல்லாத்தையும் சொல்லுவா. குரோத கார பாசாம் சோஜ்வலா அப்படின்ட்டுலாம்
நம்ம நிறைய பார்த்துருக்கோம், லலிதா சகஸ்ரநாமத்துல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அம்பாளுடைய திருவடியை பத்தி சொல்லியாச்சு. ஏன்னா அம்பாளோட திருவடி எப்படின்னு அந்த மூக பஞ்சஸ்ருதியில ஸ்துதி சதகத்துல 100வது பாடல்ல அழகா வர்ணிச்சிருப்பார் அம்பாளை போட இதுல. அப்போ வனக்காஞ்சிபுர மணி விபஞ்சி லயஜரி చిరకంపా కంపా వసదిరను కంపా జలనితికి ఘనశ్యామ శ్యామ కడిన కుశ సీమ మనసిమే மிருகாட்சி காமாட்சி ஹர நடன சாட்சி விகரதாம் அப்படின்னு ஸ்துதி சதகத்தோட 100வது பாடல்ல அம்பாளோட அந்த ஸ்துதி சதகத்துல சொல்லியிருப்பார். அது வந்துட்டு அம்பாளோட பாதம் சிலம்பு அதை அணிந்து கொண்டிருக்கின்றது. அவளுடைய பாத அழகு சௌந்தரிய லகரியில ஆதிசங்கர பகவத் பாதாள் பணத்தான் சீதாமான்னு சொன்னார். அதனால வேதங்களோட மலரடி சிலம்பின் மூலம் அது இந்த மறை ஒலி எழுப்பப்படுகின்றது அப்படின்னு சொல்லி முடிச்சார். நிறைய பேர் அம்பாளோட இத திருவடியை பத்தி நல்லா சொல்லியிருக்கா, நம்ம அனுபவிச்சிருக்கோம். இப்போ அந்த பாசம் அங்குசம் பத்தி அதை சொல்றார். நம்முடைய எல்லாவற்றையும் அடக்கக்கூடியதாக, நம்மளுடைய மமகாரம் அகங்காரம் எல்லாம் அடக்கக்கூடியதாக, ஆணவம் என்னும் மத யானையை அடக்கக்கூடியதாக அம்பாளோட இது இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. ரொம்ப அழகா நம்ம நினைச்சு பார்க்கணும் அவளோட அவர் நினைக்கிற மாதிரியே அந்த கால் அழகு, அடுத்தாப்புல கையை பார்த்தோன்னா பாசம் அங்குசம் வச்சுட்டு இருக்கிற அந்த அழகு, அதை எதற்காக வைத்து கொண்டிருக்கின்றாள் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய ஆணவம் அந்த இதெல்லாம் அடக்குவதற்காகவே அவள் வச்சுட்டு இருக்கா. ஆணவ மனத்தை அடக்கி அப்படியே இன்பத்தை கொடுப்பதற்குரிய ஆற்றல் அவளிடம் மட்டும்தான் இருக்கின்றது. அம்பிகையை சரண் புகுந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த 2 ஆயுதங்கள் ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்து ஒரு பார்வைக்காரரும் அப்படின்னு திருவகுப்புல சொல்லப்பட்டிருக்கும். நம்ம பார்த்தோம்னா தெரியும். அந்த திருவகுப்புல இது சொல்லியிருக்கா. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது பாசம் ஆசையின் வடிவம், அங்குசம் குரோதத்தின் வடிவம், கரும்பு வில்லு மனத்தின் வடிவம். அப்போ அம்பாளுடைய கையில கரும்பு வில்லு பஞ்சபானமும் இருத்தல் மன்மதனுக்கும் அவைதான் ஆயுதங்கள். அவை மன்மதனுடைய ஆயுதங்கள். அதனால் காமம் வசப்பட்டு மனிதர்கள் அந்த காம வலையிலிருந்து விடுபட செய்யும் ஆற்றல் யார்கிட்ட இருக்கா? அதனால்தான் அம்பாளும் அதையே வச்சுட்டு இருக்கா, அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ பாசம் முதலிய 4ம் தேவி தன்னுடைய அருளால அகங்காரத்தையும் காமத்தையும் தன்னை அண்டும் அடியவர்களிடம் நீக்குகின்றாள். அதனால தான் அவள் அதை கையில வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி அப்படின்னு சொல்றா. அப்ப அம்பாளோட புகழ், வேதங்கள் எல்லாம் அவளுடைய புகழ் தான். வேதத்தையும் உபநிடதத்தையும் தெரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் அம்பாளுடைய புகழ் தான் அதை எல்லாம் சொல்லுகின்றது அப்படின்னு. அப்போ அம்பாளுடைய திருவடியை நம்ம உள்ளத்தில் வைத்து தியானம் பண்ணும்போது அம்பாள் தன்னுடைய திருவேணி லாவண்யத்தை அந்த அடியவர்களுக்கு காட்டுகின்றாளாம். அப்படியே நினைச்சு பாருங்க, நாமளும் அதை தியானம் பண்ணும் போது நிச்சயமா அவளுடைய அந்த திருவேணி தரிசனம் நமக்கும் கிடைக்கலாம். அப்ப அவர்களுடைய உள்ளத்துல எல்லாம் அகந்தை காமம் இதெல்லாம் நீங்கிவிடும். அதனால தான் திருவடியை தரிசனம் செய்து பின்பு அவளுடைய கரங்களை பார்ப்பதாக அதில் உள்ள ஆயுதங்கள் இதையெல்லாம் அப்படி காலிலேருந்து தான் பார்த்துட்டு வரணும். நம்ம எப்போதுமே அவளுடைய பாதத்தை முதலில் தரிசனம் செய்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல பார்த்துட்டே வரணும். அப்போ எப்படி நம்ம மாயைக்குள்ள அகப்பட்டு இந்த பிரபஞ்ச வாசனையிலேயே ஈடுபட்டு நிறைய இந்த தாபத்ரயங்கள் இதனால அதையெல்லாம் அனுபவித்து அல்லலுற்று அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு தியானத்தினால ஒரு வகை அமைதி நிச்சயமா நமக்கு கிடைக்கிறது. நமக்கு இந்த உலகத்துல உழண்டு டெய்லி ராத்திரி படுத்த காலம்புற எழுந்து என்ன செய்யறது, அது செய்யணுமா இதை செய்யணுமா, இன்னைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசனையிலேயே உழண்டு இப்படியே சுழண்டுட்டே இருக்கோம். இந்த அல்லல் பட்ட இந்த 6 உயிர்களுக்கெல்லாம் நம்ம தியானம் பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கின்றது. அம்பாளுடைய அந்த தரிசனத்தினால அப்படியே நமக்கு என்ன பண்றது, பேரானந்தம் கிடைக்கின்றது. அதனால நம்மளுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும். அதனால நமக்கு நிச்சயமா நம்ம மனிதனாய் இருந்தால் நம்ம தொல்லைகளை அனுபவிச்சு கொண்டேதான் இருப்போம். ஏன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம வாசனா பலன், நம்மள அந்த கர்ம வினைகள் நம்மளுக்கு எதுவுமே விடாது, அதை அனுபவித்துத்தான் தீரணும். அதனால எல்லா அந்த அல்லல்களை நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்குமோடு அந்த அச்சம் இருக்கின்றது இல்லையா?
அப்போ அந்த அச்சம் எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு பசி ஏற்பட்டா அம்மாவை பார்த்தோன்னே அது என்ன பண்றது, அப்படியே பார்த்தோன்னே அம்மா ஏதாவது தந்துடுவான்னு தெரியும். பசி இருந்தாலும் அம்மா பார்த்தோன்னே அதுக்கு அந்த பசி போகுமா? ஆனா குழந்தை எடுத்து அணைத்து அவள் என்ன பண்ணுவா, உடனே அவளுக்கு தெரியும் குழந்தை பாக்குறதா, உடனே பசி நேரம் தான் அப்படின்னு அணைச்சு தூக்கி வச்சுட்டு பால் கொடுப்பா. அப்ப அந்த குழந்தைக்கு பசி போயிடும். அது போல அம்பாளுடைய திவ்ய தரிசனத்தினால நம்மளுக்கு அச்சம் போயிடும். நமக்கு எப்பவுமே அதுதான். நம்ம ஒருத்தட்ட போய் கேட்கிறோம், ஒரு உதவி கேட்கிறோம், அவர் செய்யறே சொல்லிட்டார். அவர் செய்யறே சொன்னோன்னா மனசுக்குள்ள ஒரு இது கொஞ்சம் ஒரு சாந்தி இருக்கும். அவர் அதை கொடுத்து செஞ்சுட்டாலோ நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் எப்படி அப்பாடா அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கும் போது கிடைக்கிறோம். கண்டிப்பா தரேன்னு சொன்னா ஒரு அமைதி கிடைக்கும். ஆனா அது கிடைச்சுடுத்தோ ரொம்ப பேரானந்த அமைதி கிடைக்கும். அது போலத்தான் அம்பாளுடைய தரிசனத்தினால கொஞ்சம் அச்சம் போகும். ஆனா எப்படி நம்ம துன்பங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கோமே அது போகுமா? அதனால இன்னைக்கு உனக்கு துன்பமே இல்லை, நீ என்னோட குழந்தை, நீ அச்சமே படாதே அப்படின்னு அம்பாள் நம்மள்கிட்ட நம்ம சொல்லிட்டா வச்சுக்கோ. அப்படியே பக்கத்துல தன்னுடைய பரிபுர சீரடியை எடுத்து வைத்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை சொல்லி, உனக்கு துன்பமே கிடையாது, நீ என்னோட குழந்தைப்பா, நான் உன்னை காத்து ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டாள்னா இனிய ஒலினால அப்படியே நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றாளாம் அம்பாள். அப்போ பசிக்கு அப்படியே அழுத அந்த குழந்தைக்கு தாயை கண்ட உடனே ஒரு பயம் போயிடும். ஏன்னா முதல்ல பசிக்கிறதே ஒண்ணுமே கிடைக்காதோன்னு ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா, அந்த அச்சம் போயிடும். நம்ம ஒரு மருத்துவர் போறோம், ஒரு மருத்துவரை பார்த்தோன்னே நோயாளிக்கு அப்பாடா மருத்துவரை நல்ல ஒரு டாக்டர் நம்மளே பார்ப்போம், இதுக்கு எந்த டாக்டர் நல்லவா அந்த டாக்டர் நல்லவா, இப்பதான் நெட்ல எல்லாம் கிடைக்கிறதே. அந்த டாக்டரை பார்த்தோன்னே சரி இந்த டாக்டர்கிட்ட போவோம், நம்மளுக்கு இந்த வியாதி இருக்குன்னு போறோன்னே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தோன்னே அப்பாடா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு மனசுக்குள்ள ஒரு இதா இருக்கும். அந்த மருத்துவர் பார்த்து நம்மளுக்கு மருந்து கொடுத்து எல்லாம் செஞ்சிட்டாருன்னா நம்மளுக்கு நோயே போன ஒரு இது கிடைக்கும் இல்லையா? அப்போ நல்ல மருத்துவரை கண்ட நோயாளிக்கு நம்ம இந்த நோயினால துன்பப்படுகிறோமே அப்படிங்கிற அச்சம் அவரை பார்த்தோன்னா கொஞ்சம் குறைஞ்சிடும். அவர் தரும் மருந்துனால கண்டிப்பா அந்த நோயே போயிடும். அப்போ நோய் வேறு, நோய் வந்து விட்டதே அப்படிங்கிற அந்த கவலை வேறு. அந்த கவலை தான் ரொம்ப கொடியது. நம்மளுக்கு இப்படி வந்துடுத்தே நாம அனுபவிக்கிறோமே அப்படின்னு. அப்போ மருத்துவரை கண்டோன்னு அந்த கவலை தீருவதும், அவர் கொடுத்த மருந்தை சாப்பிட்டோன்னு அந்த நோய் தீருவது, இதெல்லாம் நம்ம அன்றாட பார்க்கிறோம் நம்மளுக்கு மனசுக்குள்ள. அதே மாதிரி தான் அம்பாள் எம்பெருமாட்டியோட அடியை பற்றி கொண்டு நாம அவள்கிட்ட போய் அவளுடைய திருக்கரங்களையும் அவளுடைய அழகான அந்த திருவேணியையும் பார்த்த போது நமக்கு இனிமே துன்பமே வராது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். அதனால தான் நமக்கு எப்படியோ உள்ள என்ன இருக்கு, நம்மளுக்கு எத்தனையோ எண்ணங்கள் எல்லாம் அலை மோதி தொன்று தொட்டு எங்கேயோ ஒரு அலை அடிச்சுண்டு அப்படியே எண்ணங்கள் எல்லாம் உண்டாயிட்டே இருக்கு. அதையெல்லாம் போக்குவதற்கு யார் கதின்னா அம்பாள் தான். அம்பாள் என்ன பண்ணுவா, நீ கவலைப்படாதே, நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா? யாராவது நம்ம அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது ஒரு இனிமையா நீ கவலைப்படாதப்பா, அச்சப்படாதே, நான் இருக்கேன்னு சொன்னா எப்படி ஒரு தைரியம் வரும்? அத மாதிரி அம்பாள் தன்னுடைய இனிமையான மொழியினால அதை சொன்னோன்ன அம்பாளோட உண்மையான அப்படியே அந்த இது தோன்றுகின்றது அந்த பக்தனுக்கு. இப்ப எல்லாவற்றிற்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அவள்தான், திரிபுர சுந்தரி. அவள் எப்படி இருக்கின்றாளாம், சிந்தூர திருமேனியள் அப்படின்னு சொல்றார். அவள் அவள் செம்மையாக சிந்தூர வண்ணமுடையதாக இருக்கிறாக அவர் அறிந்து கொள்றார். அவருக்கு தெரியுது, அம்பாளை பார்க்கிறவர் அவள் சிவப்பு நிறத்துல செம்மை வடிவமாக. அதனால தான் அவளுக்கு எல்லா இதுவுமே அவரை பார்த்தோன்னையே தங்கிட்ட இருக்கிற எல்லா விதமான இதுவும் போய்விட்டது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். அந்த தன்னுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி அப்படியே அம்பாளை பார்த்தோன்னு அவருக்கு எல்லாமே போயிட்டு அந்த அழகுலேயே தன்னை மெய் மறந்து நிற்கிறாரா. அதனால அம்பாளுடைய செம்மையான நிறம், அந்த செம்மை நிறத்தை நம்ம ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். சிந்தூர பரிபுரை பொன் செம்மை வெண்ணிறத்தாள் செம்பட்டுத்தான் உடை அரத்த நிறமன்னு கோலத்தன் அப்படின்னு திருமந்திர பாடல்கள்லாம் சொல்ற மாதிரி சிந்தூராருண விக்கிரகாம் அருணாம் அதிசய கருணாம் அப்படின்னு திருஷதி. அதனால அம்பாள்
எல்லாமாக இருக்கக்கூடியவள், சிவந்த நிறத்தை உடையவள். சிவப்பு அப்படின்னாலே அது கருணைக்கு அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. அதனால தான் இரக்கமே இல்லாதவனை கூட சொல்லுவாங்க, என்னப்பா அவன் உடம்புல ரத்தமே ஓடலையா அப்படின்பால. அதே மாதிரி தான் அம்பாளோட அழகான அந்த நிறம், அந்த நிறத்தை எப்படி அனைத்து உயிரினங்களையும் வாழ வைத்து கொண்டிருப்பவள் அவள் இப்படி படிப்படியாக அவருக்கு அனுபவ முறையினால அப்படியே சொல்றார். அப்படியே காலை பார்க்கிறார், கையை பார்க்கிறார், அவளுடைய நிறத்தை பார்க்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல சீரடி, பாசாங்குசம், பஞ்சபானம், இனிய சொல், அடுத்தது திரிபுர சுந்தரி, சிந்தூர மேனியல் அப்படின்னு சொல்றார். ஒண்ணுன்னா அவர் பார்க்க பார்க்க அதேபடியே சொல்லிட்டு வர்றார். அவர் பக்தி, அதனால பக்தி பண்ணி நம்மளுடைய பயத்தை எல்லாம் போக்கி அவர் இன்பம் அடைந்தாரா அவ அம்பாளை பார்த்து. அதையே நமக்கு அழகா எடுத்து சொல்றார். பரிபுர சீரடி, பாசாங்குசை, பஞ்சபாணி இன்சொல், திரிபுர சுந்தரி, சிந்தூர மேனியல் அப்படின்னு சொன்னவர் அம்பாளுடைய அடுத்தாப்புல அவர் யார பாக்குறார்? அவள் பாதியில இருக்க, அந்த பக்கத்துல சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அப்ப அவளை பத்தி நினைச்சு பாக்குறாரு அவர் அப்போ அம்பாளை இந்த வாமபாகத்துல வச்சுட்டு இருக்கிறவர் சிவபெருமான் இல்லையா, சிவபெருமானை வச்சுட்டோ ரெண்டு பேருக்கும் வேறுபாடு கிடையாது. அவருக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவளுக்கும் உண்டு. அதனால ரெண்டு பேருக்கும் வேற்றுமையே கிடையாது. அவருக்கு எத்தனை பெருமைகள் உண்டோ அத்தனை பெருமையும் அம்பாளுக்கும் உண்டு. அதனால தான் திருமேனியில சரிபாதியை அவள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றாள் அம்பாள். அதனால தான் எப்பொழுதும் பிரம்மா என்ன பண்றார், நாக்குல சசு வச்சுட்டு இருக்கார். அதனால கலைமகள் திருமால் எங்க வச்சுட்டு இருக்கார், மார்புல இல்லையா, திருமேனியில மார்புல மாத்திரம் தான் வச்சிருக்காரு. ஆனால் இவரோ என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய பாதி பாகத்தையே கொடுத்துட்டார், வாம பாகத்தையே. அம்பாள் சரிபாதியாக இருக்கின்றாள். அதனால மற்றவர்களுக்கெல்லாம் சக்தி ஒரு அம்சத்துலதான் இருக்கு. ஆனா சிவபெருமானுடைய சக்தி 100க்கு 100ஆக முழுவதுமாக அமைந்திருக்கின்ற உண்மையை இவர் எடுத்து சொல்கின்றார். அதனால இறைவனுடைய செம்பாகத்தில் இருக்கும் பிராட்டி அப்படின்னு சொல்லி அவர் சிவபெருமானை பற்றியும் சொல்றார். அம்பாள் எப்படி அகந்தை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவளோ அப்படியே சிவபெருமானும் மும்மலங்களை அடியோடு அழிக்கும் பேரொருள் பெற்றவர். அதனால தான் திரிபுர சங்காரம் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்வதாக இதை அவர் குறிக்கின்றார். ஆணவம், மாயை, கர்மம் என்று சொல்லக்கூடிய 3 மலங்கள், அதை ஞான கிடைச்சுடுத்துனா இந்த 3மே அது போய்விடும், மாய்ந்து விடும். அதனால தான் திரிபுரங்களை சிவபெருமான் என்ன பண்ணினார், அப்படியே அந்த 3 புறங்களையும் ஒரே நேர்கோட்டுல வரும்போது அழிக்க முடியும்னு அப்படியே அந்த ரிஷப அந்த இதுல போய் ஏறிண்டு அப்படியே காலை வச்சுட்டு மேல பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த சிரிப்பினாலேயே 3 புறங்களும் அழிந்து விடுகின்றது. அப்போ தன்னுடைய புன்னகையினாலேயே திரிபுரங்களை எரித்தவர் சிவபெருமான், திரிபுரங்களுக்கும் தலைவர். அப்படி இந்த 3 அசுரர்கள் கோட்டைகளை எங்காவது அவர்கள் என்ன பண்றா பாக்குறோம், நம்ம எங்காவது இறக்கிடுறா, மக்களுக்கு அங்க போய் துன்பப்படுத்துறா, திருப்பி பறப்பா. அவ நினைச்ச நேரத்துல இது பண்ணி பறக்கக்கூடிய அந்த பேராற்றல் அவர்களுக்கு, அந்த 3 அசுரர்களும். அதனால தான் அல்லலுற்ற அந்த தேவர்கள் எல்லாம் சங்கடப்படுறா. எல்லாருக்கும் எல்லாரும் போய் பகவான் கிட்ட சங்கரர்கிட்ட முறைப்பட்டோட அவர் திரிபுரங்களை சம்ஹாரம் செய்வதற்கு எப்படி பண்ணினார், மேருவை வில்லாகவும் ஆதிசேஷனை நானாகவும் திருமாலை அம்பாகவும் கொண்டு அவர் புறப்படுறார். திருமால்லாம் என்ன சொல்றார், நம்மளால தான் திரிபுர சம்ஹாரம் ஆக போறதுன்னு அவர்களுக்கெல்லாம் ஒரு அகங்காரம் வந்ததான், நம்மளை வச்சுட்டு தானே போராருட்டோம். அப்போ அதை கண்டு சிரிப்பது போல, நகைப்பது போல சிவபெருமான் ஒரு சிரிப்பு சிரிக்கிறானா, அந்த சிரிப்பினாலேயே அந்த 3 புறங்களும் எரிந்து போகின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ திருமாலுடைய அகந்தை இல்லாத தேவர்களுக்கெல்லாம் நம்மளோட உதவி இல்லாம இவர் எப்படி பண்ணிடுவாருங்கிற ஒரு அகந்தை இருந்தது. சிரிச்சோடனேயே இந்த 3 புறங்களும் எரிந்தோடனே இவரோட அகந்தை எல்லாம் அழிந்ததா. அப்போ சிவபெருமான் 3 மலங்களையும் அழித்து அருளக்கூடிய பேர் அருள் கொண்டவன் அப்படின்னு திரிபுர சம்ஹாரம் மூலமா நம்மளுக்கு தெரியறது. திருமூலர் இதைத்தான் என்ன சொல்றார், அப்படி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே அப்படின்னு
சொல்றார். அவர் ரொம்ப அழகான பாடல். அப்படி செஞ்சடை ஆதி புராதனன் சிவபெருமான முப்பரத்தை அவர் செற்றார் அப்படின்னு சொல்லுவா மூடர்கள்லாம். இந்த முப்புறம்ங்கிறது என்னது? மும்மலம். இந்த மும்மலத்தை அப்புறம் எய்தமை யார் அறிவாரே, அதை அழித்தாச்சுன்னா தான் நம்ம அங்க போய் சேர்ந்துடலாம் அவர்கிட்டக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு அதையே தன்னுடைய தொழிலாக செய்து கொண்ட அந்த வஞ்சகர்கள்லாம் திரிபுரங்களுக்கு தலைவர்களாகிய அசுரர்களாம். அவர்கள் யாருக்குமே அஞ்சாமல் அத்தகையவர்களையும் அஞ்சும்படி செய்தவன் இறைவன் அப்படின்னு திரிபுர சம்ஹாரம் அப்படின்னு அந்த செய்யணும்னு நினைச்சோன்னையே மேருமலையை வில்லாக வளைத்து செக்கச்செவேல்ல மேனியோட எரிபுரை மேனி அப்படின்னு சொல்றார். இது என்ன எரிபுரை மேனி எதுனா எல்லாவற்றையும் சுட்டு தூய்மை செய்கின்ற அக்னியோட இயல்பு மாதிரி அந்த மேனி இருக்கின்றதா. அது எப்போ மேல நோக்கும் செம்மையான வடிவமுடைய இறைவன் மேல் நோக்கும் ஞானத்தையே வடிவமா. ஏன்னா அக்னி எப்பொழுதுமே மேலதான் எழும்பி போகும், கீழே இதாகாது. அக்னி வச்சாச்சுன்னா மேல எழும்பும். அதே மாதிரி பகவானும் என்ன பண்றாரா, மேல் நோக்கும் ஞானத்தையே வடிவாக கொண்டவனா, தீமையை சுட்டு எரிக்கும் அருளாளனாக இருக்கின்றார். எரிபுரை மேனி இறைவனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவர் அழகா சொல்றார். அதத்தான் இந்த கோலத்தை சொல்லி ஞானமூர்த்தி, அந்த அப்படிப்பட்ட அந்த ஞானமூர்த்தியோட சரிபாதியாக இருந்து நலம் செய்யக்கூடியவளாக அம்பாளை சொல்கின்றார். அதனால தான் தீமை நெஞ்சில் பரிபுற வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே அப்படின்னு சொல்றது. அம்பாளுடைய திருவடியில சிலம்பு புலம்புவது சிஞ்சாரமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தை அந்த நாமத்தால் நம்ம அறிந்து கொள்கின்றோம். அம்பாளுடைய பாசம் பஞ்சபானம், இதையும் அபிராமி பற்ற எத்தனை இடத்துல சொல்றார். பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி அப்படின்னு சொல்ல போறாரு இன்னும் 76வது பாடல்ல. பனிமொழின்னு சொன்னவர் அந்த மதுர வாசகத்தை இன்சொல் அப்படின்னு சொல்றார். நம்ம அம்பாளோட தூய இந்த இதை இல்ல சௌந்தரிய லகரியில அனுபவிச்சிருக்கோம். சரஸ்வதி வீணையே உள்ள தூக்கி வச்சுட்டாலாம். அம்பாளோட மொழி அவ்வளவு இனிமையாயிருந்தது. அதனால மதுர வாசகம் அப்படின்னு சொல்ற. திரிபுர சுந்தரி அப்படிங்கிறது அம்பாளுடைய திருமேனி சிந்தூர வண்ணம், சிந்தூர வண்ணப்பெண்ணே சிந்தூர வண்ணத்தினாள் அப்படின்னு சொல்றார். அம்பாள் இறைவனுடைய செம்பாகத்தில் அம்பாள் இருக்கின்றாள்ங்கிறத தம்பிரான் திருமேனியில் செம்பாதியும் கொண்ட தையல் நாயகின்னு குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல சொன்னார்னு நம்ம அனுபவிச்சோம். அம்பாளோட உருவ தியானத்தினால நம்மளுக்கு இந்த இருக்கின்ற இந்த மலங்கள், ஆணவம் கண்மம் அந்த மாயை எல்லா மலங்கள் எல்லாம் கெட்டு இன்பத்தை கொடுக்கக்கூடியது அம்பாளை பற்றி அந்த செய்கின்ற தியானம். இப்படி அவளை நினைச்சு பார்க்கணும். அழகா உருவத்தை சொல்றார். அதை நினைக்கும் போது நம்மளுடைய மனசில் உள்ள இந்த மும்மலங்களும் அழிந்து போகுங்கிறது தான் பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி சொல் திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியல் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே அப்படின்னு சொல்றார் அழகா. சிலம்பை அணிந்த சிறிய திருவடிகளையும் பாசாங்குசத்தையும் உடையவள், 5 மலர் அம்புகளை ஏந்தியவள், இனிய சொல்லை உடையவள் திரிபுர சுந்தரி, சிந்தூரம் போல சிவந்த திருமேனியை உடையவள், மனத்தினால் உலகுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவ்வாறு செய்த திரிபுரத்தில் இருந்த வஞ்சகர்களாகிய அசுரர்கள் அஞ்சும்படியாக வளைத்த மேருமலையாகிய வில்லை திருக்கரத்தில் பெற்றவரும் நெருப்பை ஒத்த திருமேனியை உடையவருமாகிய சிவபெருமானுடைய ஷரிபாதியில் எழுந்தருளி இருந்தவள் செம்பாகத்து இருந்தவளே அப்படின்னு சொல்றாள் அம்பாளை பத்தி. என்ன அழகா சொல்லியிருக்காரு. இதை நம்ம அப்படியே மனசுக்குள்ள கொண்டு அம்பாளை இந்த இதுல நினைச்சு நினைச்சு நம்ம தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணும் போது நமக்கும் இருக்கிற மனசுல இருக்கிற இந்த மும்மலங்களும் அழிந்து நமக்கும் ஞானம் பறந்து அம்பாளுடைய அருளால நம்ம நிச்சயமா உயிர முடியும், மேல் எழும்ப முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அதான் தீமை நெஞ்சில நினைக்கிறதே தப்பு தீமையை, அதை நினைப்பது இன்னும் கொஞ்சம் கூட தீமையை தரும் அப்படின்னு சொல்றார். அதனால தான் அந்த தீமைங்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது அம்பாள்
நமக்கு உள்ள இருந்து நம்முடைய உடலை இயக்கக்கூடியவளாக அவளை நினைத்து தியானம் செய்து அவளை மனசிற்குள் இருத்தி எல்லா விதமான நன்மைகளையும் நாமளும் பெற வேண்டும். அதனால தான் அந்த தீமை நெஞ்சு, அதனால இவர் சொன்னார் அபிராமி அந்தாதியில சொல்லும் போது பார்த்தோம்னா, ஒரு மனசுக்குள்ள வஞ்சம்ங்கிறதே இல்லாமல் இருக்கக்கூடியவருடைய அந்த உறவு கலவாமை வேண்டும். வஞ்சத்திர மனசுல வச்சுட்டு இருக்கிறவருடைய உறவு கலவாமை வேண்டும்னு சொன்னவர் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அந்த நினைப்பு இருக்கிறவாளை பார்த்தாலே நமக்கும் தீமை வந்துடும் அப்படிங்கிறது. அதனால அந்த தீமையே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அந்த எண்ணம் வந்ததுனால அசுரர்களாகிடுவோம் நாமளும். அந்த அசுரத்தன்மை இல்லாமல் அம்பாளுடைய உருவத்தை நினைத்து தியானம் செய்து மனசுக்குள் அவளையே நினைத்து இருத்தி நல்ல வாழ்வுல நல்ல பாக்கியங்களை எல்லாம் நாமளும் அடையணும். அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.